வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். விவசாயிகள் இன்றைய காலகட்டத்தில் நஷ்டமடைய என்ன காரணம்? அதுதான் நம்முடைய பட்டிமன்றத்தினுடைய கேள்வி. அதற்கு ஒரு தரப்பு சொன்னாங்க, இதற்கு முக்கிய காரணம் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள் தான், மனிதர்களால தான் இந்த விவசாயத்துல நஷ்டம் வருது அப்படின்னும். இன்னொரு அணியில இல்ல, மனிதர்களை விட மீறிய சக்தி விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த காரணம் இயற்கை தான் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வாதமா ரெண்டு அணிலையும் கொடுத்திருக்கிறாங்க. அதை விட பெருமை நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரங்கள் காத்திருந்து இந்த பட்டிமன்றத்தை ரசிச்சு கொண்டு இருக்கிறது உங்களுடைய அனைவருக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள். எல்லாம் ஒரு பெரிய கைதட்டி நல்ல பாராட்ட கொடுத்துடலாம் உங்களுக்கு. குறிப்பா இப்போ தம்பி பேசினதுக்கு அப்புறம் நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் மிகப்பெரிய ஆளுமை. அவரு நமக்கு தஞ்சை மண்ணுக்கு இப்போ ஒரு அப்ளிகேஷனையும் கொடுத்துட்டாரு. யார் யார் வீட்டுல பொண்ணு இருக்கு, இவரை விட சிறந்த மாப்பிள்ளை ஒரு மாப்பிள்ளை நமக்கு கிடைக்காது, ஞாபகம் வச்சுக்கங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அக்கம் பக்கத்துல பொண்ணு இருந்தாலும் சரி சொல்லி வைங்க. ஒரு அப்ளிகேஷன் நீங்க கொடுத்துட்டாரு. அவருடைய வாதங்கள் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஐயா, மனிதர்கள் தவறுக்கு அவர் காரணம் இருந்தாலும் சரியாகிறதுக்கு அவர் காரணமா இருக்கிறாரு. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இன்னைக்கு மீட்டுருவம் எடுத்து நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு கொரோனாவை தாண்டி வந்திருக்கிறோம், ஒரு கஜா புயலை தாண்டி வந்திருக்கிறோம், ஒரு வரதா புயலை தாண்டி வந்திருக்கிறோம், சுனாமியை தாண்டி வந்திருக்கிறோம். அத்தனை இயற்கை பேரழிவுகளை நம்ம தாண்டி மீண்டும் மீண்டும் வந்துகிட்டு இருக்கிறோம். ஐயா, மனிதர்கள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். இன்னைக்கு இந்த நம்முடைய வேளாண் தொழில் வளர்ச்சி மாநாடு இங்க நடக்குதுன்னா இவர்கள்ட்ட ஒரு மாற்றம் வந்துருமா, நடந்துருமா அப்படிங்கிறதுக்காக தானே இங்க நடந்திருக்கு அப்படின்னு அத்தனை பாயிண்டையும் அற்புதமா சொன்னாரு. மிகப்பெரிய பாராட்டுகள் ஐயாவை கொடுக்கலாம், சிறப்பையா. ஆனா இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம தம்பி தொடங்கினதுல இருந்து, உழுதும் சுந்தர் அவர்கள் தொடங்கினதுல இருந்து, விதைய நாம சரியா தேர்வு பண்றோமா? சரியா தேர்வு பண்ணல, அதனால நமக்கு நஷ்டம் ஏற்படுது. தண்ணிய நாம அவ்வளவு வன்முறைகள் கொடுக்கிறோம், மண்ணு மேலையும் தண்ணி மேலையும் கொட்டுறோம். நம்ம பாட்ட உரம்ங்கிற பேர்ல உப்பள்ளி போடுறோம், மருந்துங்கிற பேர்ல விஷத்தள்ளி போடுறோம். போட்டுட்டு கடைசியா என்ன சொல்றோம்? விளைய மாட்டேங்குது, திட்டு திட்டா கருகி போயிடுதுங்கிறோம். அதனால நஷ்டம் வருது நமக்கு. அதே மாதிரி ஐயா சொன்னாங்க, ஐயா நீர்நிலைகள்ல இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் போயிடுச்சுன்னா மண்ணுல வளம் எப்படியா இருக்கும், மண்ணுல இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் போயிடுச்சுன்னா அதுல வளம் எப்படியா இருக்கும் அப்படின்னு ஐயா அற்புதமா சொன்னாங்க. சுற்றுச்சூழலை நீ பாதுகாக்காம மனித இனமே இங்க வாழ முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான வாதங்களை சொன்னாங்க. இதனாலதான் என்னாவது நமக்கு விவசாயத்துல நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி அற்புதமா சொன்னாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஐயா, நானும் விவசாயி தான் ஐயா, நானும் கம்பெனி வச்சிருக்கிறேன் ஐயா, நாங்க ஜெயிக்கலையா, நாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல, மதுரையை கலக்கிறது மட்டும் இல்ல, உலகத்துக்கே நம்ம பொருள் போயிட்டு இருக்கியா, நாங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம்யா, விவசாயத்துல எங்களுக்கு லாபம் இருக்கியா அப்படின்னு அவர்களுடைய வாதம் வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம தம்பி வந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, இயற்கை அப்படிங்கிறது மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்களை மீறிய பல்லுயிர்க்கும் சொந்தமானது. அது எப்படி இருந்தாலும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி மனிதர்கள்ட்ட இருக்கு. ஒற்றுமை அப்படிங்கிறது மனிதர்களுக்கு வேணும் அப்படிங்கிற வாதத்தோட இன்னைக்கு விவசாயத்துல நஷ்டம் வர காரணம் அப்படிங்கிறது இயற்கை திருப்பி போட்டுறது. ஒரு நாள் மழை பெஞ்சிச்சுன்னா மொத்தமும் முளைச்சு போகுது, ஒரு நாள் முளையில மூழ்கி போகுது. நமக்கு எல்லாம் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பசுமை புரட்சி அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு நம்ம சொல்லுவோம். ஐயா நம்மாழ்வார் அவர்களும் திட்டுவார், இந்த பலா பயணம் போலும் பசுமை புரட்சின்னு சொல்லி இன்னைக்கு விஷத்தை வச்சு நம்மள எல்லாம் கொண்டுகிட்டு இருக்காங்க. 50 வருஷம் கழிச்சுதான் இதோட பின்விளைவு தெரியும். முன்னாடியே அவர் சொன்ன ஆடியோலாம் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா அன்னைக்கு அந்த பசுமை புரட்சி இல்லை அப்படின்னா நாமெல்லாம் இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டோம். அதை நம்ம மறுக்க முடியாது. அன்னைக்கே நம்ம தாத்தா பாட்டெல்லாம் செத்துருப்பான். அவங்க செத்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த வழியா ஒண்ணுமே சாப்பாடு இல்லாம லட்சக்கணக்கான பேர் செத்துருக்கிறான் அந்த காலத்துல. அன்னைக்கு அந்த பசுமை புரட்சி தேவை அன்னைக்கு இருந்துச்சு, அது அந்த தேவை நமக்கு இருந்துச்சு. அன்னைக்கு இருந்து அதே நிலைமை இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு எதனால நமக்கு சாவு? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுனாலதான் நமக்கு சாவு. சாப்பாட்டுல இருக்கிற அத்தனை கொடுமைகள், அதுதான் நம்முடைய தம்பி ஹரி அவர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. உணவுல அவ்வளவு வன்முறையை நம்ம செஞ்சு வச்சிருக்கோம். நாம சாப்பிடுற அத்தனையும் சாப்பாடு இல்ல, மருந்துங்கிற பேர்ல திருப்பி இன்னொரு விஷத்தை போடுறோம். உணவுல தப்பு பண்றோம், தப்பு பண்ணிட்டு மருந்துங்கிற பேர்ல மேலும் அதுல அள்ளி இன்னும் உள்ள விஷத்தை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு இன்னைக்கு வர்ற இறப்புக்கு மிகப்பெரிய காரணம் நம்முடைய உணவு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க. நான் சொல்லல, மருத்துவர்கள் இன்னைக்கு சொல்றாங்க. நாம் சாப்பிடக்கூடிய உணவு விஷமாகி கொண்டிருக்கிறது, தாய்ப்பால்ல விஷம் வந்துடுச்சுங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க.
எத்தகைய ஒரு அற்புதமானது தாய்ப்பால். தாய்ப்பால்ல விஷம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த தாய் என்ன பண்ணா? அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல நம்முடைய மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் போய் இருக்கும்போது அடிக்கடி ஐயா அவர்கள் எல்லா மேடைகளையும் அதை பதிவு பண்ணுவாங்க. ஒரு அம்மா மருத்துவர் அவங்க பேசியிருக்கிறாங்க. வருத்தப்பட்டு ஒரு தகவலை சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை தான் தன்னுடைய குழந்தைகள் சாவறத பார்க்க போறீங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மருத்துவர் சிவராமன் ஐயா எங்க போனாலும் அதை சொல்லாம இருந்தது இல்லை. அத்துணை மேடைகள்ல அதை சொல்லுவாங்க. காரணம், நம்முடைய உணவு மாறிவிட்டது. உணவுனால் ஒரு 3 வயசு குழந்தை அது என்ன தப்பு பண்ணுச்சு? கேன்சர்ல சாகுது. 5 வயசு குழந்தை அது என்ன தப்பு பண்ணுச்சு? கேன்சர்ல சாகுது. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா, உண்மையிலேயே நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு உடைய என்னது அது பரிசு, தண்டனைன்னு நம்ம சொல்ல வேண்டாம். பரிசை நாம வாங்கிதான் ஆகணும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். உண்டுதானே? அப்போ நம் எண்ணம் போல வாழ்க்கை உண்டுதானே? இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு தானே போயிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல நம்முடைய ஆட்சி முறை எப்படி இருந்தது? உலகம் இன்னைக்கு நீங்க எதை வேணுமோ எடுத்துக்கங்க, என்ன கண்டுபிடிப்பு வேணுமோ எடுத்துக்கங்க. உலகத்துல இருக்கக்கூடிய அத்துணை கண்டுபிடிப்போம். ஒண்ணு வேண்டாம். பிதாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? a plus b is equal to a square plus b square is equal to, இது எல்லாம் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். இத 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறான். அதெல்லாம் நம்முடைய புராணங்கள்ல இருக்கு. ஆனா இத பேட்டன் ரைட் யார் வாங்கியிருக்கிறா? மேலை நாட்டுல உள்ளவங்க வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வரவு செலவு அப்படின்னு சொல்றோம், மருத்துவம் அப்படின்னு சொல்றோம், நிதி ஆதாரம்னு சொல்றோம். நீங்க என்ன பெயர் வேணுமோ சொல்லுங்க, எதை வேணுமோ சொல்லுங்க, அதுக்கு என்னுடைய துவக்கம் இங்கதான். உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ் அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது. உலகம் இன்னைக்கு எல்லாமே அமெரிக்காவுடைய இருக்கக்கூடிய அமர்வுல இருந்து, அத்தனை ஆராய்ச்சி நிலையங்கள்ல இருந்து, அத்தனை பல்கலைக்கழகங்கள்ல இருந்து எல்லாம் ஒத்துக்கிட்டான் உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ் அப்படின்னு. ஆனா நம்ம விவசாயி யாரையா கண்டுபிடிச்சா அப்படின்னா நம்ம உடனே சொல்றோம், ஒருவேளை ஹரப்பா மொஹஞ்சதாரோல இருந்து ஈரான் ஈராக்ல இருந்து வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வரக்கூடிய கல்லூரி மாணவிகள் எல்லாம் சொல்றாங்க. நான் அந்த கேள்வியை கேட்கறது உண்டு. விவசாயத்தினுடைய பரிணாம வளர்ச்சியில ஒண்ணு நம்ம வந்தோம். இந்த விவசாயம், காடுகள்ல இருந்து சாப்பிட்ட உணவை மாத்தி நம்ம விதைச்சு நம்ம அறுவடை பண்ணி சாப்பிடுறோம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு இல்லையா? அதான விவசாயம். அந்த விவசாயம்ங்கிறத எந்த நாட்டுல யாரையா கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு கேட்கறது உண்டு. அப்ப அந்த விவசாயத்தை கண்டுபிடிச்சது நம்ம தமிழர்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். அதுக்குரிய ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு காளையை நம்முடைய புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா கணேஷ் கருப்பையா அவர்கள் 50 காளைகளை, ஜல்லிக்கட்டு காளைகளை பாதுகாக்கிறாங்க அப்படின்னா பெரிய பாராட்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு. இந்த ஜல்லிக்கட்டு உலகத்துல எங்கேயாவது இருக்கா? இதெல்லாம் ஆதாரம். நம்முடைய தமிழர்கள் தான் விவசாயத்திற்குரிய துவக்கம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம். இந்த ஜல்லிக்கட்டு மாடுங்கிறது காட்டு மாடு. ரொம்ப எளிமையா சொல்றேன். காட்டு மாடுகளை எந்த பாதிப்பும் இல்லாம திமில பிடிச்சு அடக்கிட்டு வர்றவன் வீரன், அவன் தான் தமிழன். காட்டு மாடுகளை போய் பிடிக்கும் போது எப்படி வேணுமோ தாக்கும். அதுக்குரிய பயிற்சி தான் ஜல்லிக்கட்டு. அதான் ஜல்லிக்கட்டு. இங்க பயிற்சி எடுத்துட்டு காட்டு மாடை போய் பிடிச்சிட்டு வருவான். அதை கொண்டு கோவில் மாடாக்குவான். அதை உழவுல பயன்படுத்த மாட்டான். அதை கொண்டு கோவில் மாடாக்கி இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தினா நம்ம முன்னோர்கள். அந்த இனப்பெருக்கத்துல இருந்து வரக்கூடிய வீரியமிக்க காளைகளைய உழவுக்கு பயன்படுத்தினான். அவன் தான் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். ஆனா நாம என்ன பண்றோம்? இந்த மாடு கறவை நின்று போச்சு, இத கேரளா அனுப்பிச்சிடலான்னு அனுப்பிச்சிடுறோம். திருப்பி ஐயா வயல்ல எது போட்டாலும் விளைய மாட்டேங்குது, ஒரு டிஏபி பொட்டாசி யூரியாவை போட்டு விடுவோம் அப்படின்னு போட்டோம். ஒரு காலத்துல விளைஞ்சிச்சு, இன்னைக்கு அதை போட்டாலும் விளைய மாட்டேங்குது, திட்டா கருவி போகுது. அப்ப என்னையா காரணம்னா, உடனே நம்ம இப்பதான் யோசிக்கிறோம். நம்ம வேளாண் அறிஞர்கள் சொன்னாங்க, ஐயா உங்களுடைய சாணத்தை வயல்ல போடுங்க, அது கூட இந்த யூரியா டிஏபியை போடுங்கன்னு சொன்னாங்க. நாம அவங்களோட புத்திசாலி. நாம உடனே முடிவெடுத்துட்டோம். அதை போய் எங்க ஆள் வச்சு அள்ளி கொண்டாந்து போட்டு, மாடும் இல்லை சாணமும் இல்லை, எங்க இருந்து போய் யாருக்கிட்ட போய் நின்று கேட்டு வாங்கிட்டு வந்து போடுறதெல்லாம் நமக்கு ஒத்து வரலைங்க. யூரியா டிஏபி போட்டா விளையுதுங்க அப்படின்னு நம்ம விளைய வச்சோம். இன்னைக்கு விளையலன்னதுக்கு அப்புறம் போட்டாலும் விளையலைங்க அப்படிங்கிறோம். இது யாருடைய தவறு அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. நியாயமான கேள்விதான். நஷ்டம் அப்படின்னு இன்னைக்கு நமக்கு வர்றதுக்கு காரணம் விவசாயத்துல இயற்கையா, மனிதர் வளமா, இயற்கையினுடைய நிகழ்வா அப்படின்னு கேட்டா யார் காரணம் அப்படின்னா உங்க கைத்தட்டல அதுக்கு பதில் சொன்னிச்சு. நிறைய இடத்துல என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டீங்க. இயற்கை தன்னுடைய வேலைகளை எத்தனை பிறப்புகள் ஆனாலும், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், அது ஒரு நாள் கூட தவறு செய்ததில்லை. அது வேலையை அது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு.
எங்கேயாவது சூரியன் ஒரு மாசம் ரெஸ்ட் எடுக்குதா? எங்கேயாவது பூமி சுத்துறத நிப்பாட்டுதா? எங்கேயாவது பருவ காலங்கள்ல ஒரு குளிர்காலத்துல மாறி நமக்கு வெயில் சூடா அடிக்குதா? ஒரு வெயில் காலத்துல மாறி ரொம்ப குளிரா போகுதா? ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு போவோம். அதற்கு காரணம் யார் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நாம செய்யறது தானே நமக்கு கிடைக்கும். வயல்ல நெல் போட்டோம்னா நெல்லை தானே அறுவடை பண்ணுவோம். வயல்ல கொண்டு போய் நம்ம உளுந்து போட்டா உளுந்து தானே அறுவடை பண்ணுவோம். ஆனா நாம மாத்தி ஒண்ணு போட்டுட்டு இயற்கை மேல வன்முறையை தொடுத்துட்டு இயற்கையை நம்ம பாலா படுத்திட்டு கடைசியா எனக்கு லாபம் இல்ல அப்படின்னு சொன்னா எந்த வகையிலயா நியாயம்? இயற்கை எத்தனை உயிர்களை இந்த உலகத்துல அது அத்தனைக்கும் உணவு கொடுக்கிறது. மனிதனுக்கு உணவு கொடுக்காதா? எத்தனை உயிர்களுக்கு உணவு கொடுக்குது இயற்கை? யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு உயிரினம் எனக்கு உணவு இல்ல அப்படின்னு ரோட்ல நிக்குதா? எனக்கு சாப்பிட உணவு இல்லைன்னு ஏதாவது ஒரு உயிரினம் நிக்குதா? எனக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னு ஆஸ்பத்திரியில போய் நிக்குதா? எனக்கு நோய் எனக்கு சுகர் அப்படின்னு போய் எங்கேயாவது நிக்குதா? ஏதாவது ஒரு உயிரினம். அத்தனையும் இயற்கை படைத்தது தானே, அத்தனையும் சரியா தானே இயங்குது. ஆனா நம்ம மட்டும்தான் என்ன பண்றோம்? எனக்கு உடம்பு சரியில்லை. ஐயா சொல்லும் போது ஒரு வார்த்தையை அற்புதமா சொன்னார். இருப்பதிலே ரொம்ப சிறந்தது அப்படின்னு திருமூலர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது எனக்கு நம்முடைய தஞ்சாவூர்ல ஒரு ஆசிரமம் இருக்கு. அங்க புகழேந்தி அப்படின்னு ஒரு ஐயா இருக்கிறாரு. இங்க ஒரு புகழேந்தி வந்திருக்கிறாரு. அவர் சின்ன குரு. அவர்கள் அந்த விஷயத்த சொன்னார். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இங்க சொல்லணும்னு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். 4 விதிகள். எது சிறந்தது அப்படிங்கிறதுக்கு, எது தலை சிறந்தது அப்படின்னா ஒரு 4 வரி பாடல்ல திருமூலர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். 4 வரி. அந்த பாடலுக்குள்ள நான் போல அதை விளக்கத்தை மட்டும் சொல்றேன். ஒரு பிற உயிர்கள் இருக்கு இல்லையா? ஒரு பசு இருக்குன்னா அமாவாசைக்கு நம்ம ஒரு கீரை கட்டு கொடுக்குறோம். எதுக்கு? அதுதான் உலகத்திலே சிறந்த தானம். பசுன்னு மட்டும் இல்ல, எந்த உயிருக்கு வேணுமோ நீ ஒரு புடி ஒரு புல்லோ ஒரு அது சாப்பிடக்கூடிய ஒரு உணவு கொடுத்தீங்கன்னா அதுதான் சிறந்தது. அதை நம்ம வழிமுறைப்படுத்துறதுக்கு அமாவாசை அன்னைக்கு கொடுங்கன்னு வழிமுறைப்படுத்தி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா தானத்தில் சிறந்தது உலகத்துல எதுன்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சொல்லல, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர் சொல்லியிருக்கிறார். தானத்தில் சிறந்தது எது? நாம கொடுக்கக்கூடிய ஒரு புடி புல்லு, ஒரு பச்சை இது. சரிங்களா? 2வது வழிபாடு இருக்கு. வழிபாட்டில் சிறந்தது எது? கோவில் கட்டுறாரு ஒருத்தர், கோபுரம் கட்டி கொடுக்கிறாரு ஒருத்தர், கோவிலே கட்டி கொடுக்கிறாரு, கல்வெட்டுல பேரை போடுறாரு ஒருத்தர், டியூப் லைட் வைக்கிறாரு, டியூப் லைட்ல இருந்து வெளிச்சம் தெரியாத அளவுக்கு அது மேல பேரை எழுதுறாரு. அதெல்லாம் தானம். அதெல்லாம் சிறந்ததா? கோவில் கட்டுறதை விட, கோவில் டியூப் லைட் மேல பேர் எழுதுனதை விட மிகச்சிறந்தது எதுன்னு அதை சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு வில்வ இலை, ஒரு பச்சை இலையை கொண்டு போய் சாமிக்கு முன்னாடி வச்சு அதை வணங்கி நெஞ்சார மனதார வணங்கும் போது அதுதான் வழிபாட்டிலே சிறந்தது அப்படின்னு இருக்கிறார். 3வது சொல்றாரு சக மனிதன். அப்புறம் தான் 3வதுக்கு வர்றாரு. முதல்ல பல்லுயிர், அப்புறம் இறை, அதுக்கப்புறம் சக மனிதனுக்கு வர்றாரு. சக மனிதனுக்கிட்ட சொல்லும் போது, சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி இன்னொரு மனிதனுக்கு கொடுத்து சாப்பிடுறான் பாரு, அவன் தான் சிறந்தவன் அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல 4வது ஒரு விதி சொல்றாரு. அது அடிக்கடி சிவகுமாரனான அசோகன்னு சொல்லுவாங்க. 4வது விதியை மீறாம இருக்கணும்னு. நம்மளும் மனுஷன் தானே, முயற்சி செய்வோம். 4வது விதி என்னன்னா, ரொம்ப பாட்டம் லைன். இந்த 3ஐயும் விட சிறந்தது ஒண்ணு இருக்கு அப்படின்னா, இந்த 3ஐயும் விட சிறந்தது ஒண்ணு இருக்கு அப்படின்னா ஐயா சொல்றது 4வது விதி என்ன அப்படின்னா, உன்னுடைய வார்த்தை. இந்த 3வது இன்னொன்னு இருக்கு. இன்னொரு புல் எடுத்துட்டு வரணும், ஒரு புடி உணவு வேணும், ஒரு விழுவ இலை வேணும். இது 3க்கும் ஒண்ணு தேவை. இன்னொரு விஷயம் வெளியில இருந்து தேவை. ஆனா 4வது விதிக்கு ஒண்ணு சொல்றாரு. ஐயா, நீ சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை இன்னொரு மனிதனை காயப்படுத்தல அப்படின்னா அதுதான் இந்த மற்ற 3ஐயும் விட சிறந்தது அப்படின்னு இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு முன்னோர்கள் வாழ்ந்த மண் இந்த மண். அவ்வளவு சிறந்த வாழ்வியலை கட்டமைத்தது நமது முன்னோர்கள். உலகமே நம்ம மீது படையெடுத்துச்சு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலத்துல உலகமே நம்ம மீது படையெடுத்துச்சு. அவ்வளவு பேர் படையெடுத்தாலும் அள்ளிட்டு போயிருக்கிறான். அத்தனை ஆண்டுகள் இங்க இருந்து 700 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறான். 300 ஆண்டுகள் இருந்த அத்தனையும் எடுத்துட்டு போயிருக்கிறான். இருந்தும் நம்மால் இன்னைக்கு வாழ முடியுது. உலகத்துல நாம இன்னைக்கு இந்தியா 4வது பணக்கார நாடா இருக்குது. அதுக்கு இந்த மனித வளம் தான் காரணமா இருக்குது. உலகத்தில் 4வது பணக்கார நாடு இந்தியா. 5வது பணக்கார நாடு தான் நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போனா பாருங்க, லண்டன் 5வது பணக்கார நாட்டுல இருக்கிறான். அப்போ விவசாயத்தில் நாம நஷ்டம் இன்னைக்கு அடைய காரணம் எது அப்படின்னு கேட்டா, இந்த கேள்விக்கு நாம பதில் சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்வோம். இன்றைய காலகட்டத்தில், அன்றைய காலகட்டத்தில் வேற, ராஜராஜ சோழன் காலம் வேற, நம்முடைய அப்பா அம்மா காலம் வேற. இன்றைய காலகட்டத்தில் விவசாயத்தில் நஷ்டம் வர
இயற்கையா மனிதனா அப்படின்னு கேட்டா மனிதனே காரணம் என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு சொல்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.